ஹாய் மக்களே. பம்ப்பு டீசல் பம்பெல்லாம் ஃபிட் பண்ணி ஆச்சு இன்ஜின் பிளாக்கில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போல்ட்டெல்லாம் டைட் பண்ணி கிளியராக அந்த அன்னாபான் பேஸ்ட்டெல்லாம் வரும். பேக்கிங்கு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு க்ளீனாக இது பண்ணி க்ளீனாக ஃபிட் பண்ணி ஆச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். க்ளீனாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது நாசில் இது நாசில் உக்கார இடம். பட் இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக க்ளீன் பண்ணணும். அதனால் அப்படியே வச்சுருக்கேன். பம்ப் மட்டும் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது நாசில். இந்த நாசில் வந்துட்டு இந்த காருக்கு போட்டால் தான் நாசில் கரெக்டாக அதில் ஃபிட்டிங்கில் கரெக்டாக அந்த ஹேர் வாங்காமல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 3 நாசில், ஒரு நாசிலுக்கு 2 கார்க்கு போடணும். போட்ட பிறகு கரெக்டாக க்ளீனாக சுகராக அதில் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதில் வாஷர் இருக்கும். மறக்காமல் அதில் பழைய வாஷர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புது வாஷர் போடுங்க, ஓகேவா? நீங்கள் அப்படியே போட்டிங்கனானுக்கும் அந்த வாஷரில் அது நிற்காது. அது வேஸ்ட்டு தான். நீங்கள் போடுறதும் பிடிங்கின்னு வெளியே வந்துடும். காருக்கு தான் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். பாருங்கள், நான் இதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நாசலெல்லாம் ஃபிட் பண்ணி கரெக்டாக அந்த லைனில் கரெக்டாக ஃபிட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இப்போ போல்ட் போட்டு டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிளியராக பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக செக்யூராக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், ஓகே இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து டீசல் ஃபில்ட்ரு. டீசல் ஃபில்ட்ரு வந்துட்டு நீங்கள் பம்ப்பு வேலை செஞ்சாலே நீங்கள் டீசல் ஃபில்ட்ரு கண்டிப்பாக நீங்கள் டீசல் ஃபில்ட்ரு மாற்றியே ஆகணும். இல்லைன்னா அதில் இருக்கிற டெஸ்ட்டு வந்து பம்பில் திணியும் உங்களுக்கு பம்பு ரிப்பேர் ஆகிற சுச்சுவேஷன் வந்தே வரும் உங்களுக்கு, ஓகேவா? இந்த டீசல் ஃபில்ட்ரு நீங்கள் டீசல் ஃபில்ட்ரு எது வேணாலும் போடலாம். என்ன இது தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எது வேணுமே போடலாம். இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஓகேவா? இருங்க 1 செகண்ட், ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளியராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. டீசல் ஃபில்டர்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நாசலெல்லாம் மாட்டின பிறகு நாசல் போய் ஃபிட் பண்ண பிறகு ஹேர் எடுக்கணும், ஓகேவா? நீங்கள் பம்பில் ஹேர் எடுத்தால் மட்டும்தான் அதெல்லாம் க்ளீனாக இது இல்லைன்னா வண்டி டைமிங் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, ஓகே இல்லையா? இப்போது ஒரு 10 மினிட்ஸில் ஒன்று ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்காக கிளியராக வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு ரவுண்ட் க்ளீனாக நிதானமாக பார்த்துக்கோங்க, ஓகே? இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்ஜின், ஓகே? பாருங்கள், செல்ஃபோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சும்மா டைமிங் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக வைக்கிறீங்களோ அவ்வளோ கிளியராக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் டைமிங் க்ளீனாக வைக்கலைன்னா அது ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும், லாங் செல்ஃப் எடுக்கிறது அந்த மாதிரி. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கிளியராக டைமிங் வச்சு கிளியராக கழட்டினீங்களானுக்கோ, நீங்கள் எப்படி மாட்டும்போது அப்படியே கிளியராக மாட்டினீங்களானுக்கோ, ஃபஸ்ட் பிஸ்டன் டாப் வச்சு இது பண்ணி மாட்டினீங்களானுக்கோ உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை. இது ராக்கர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு மிக்சிங் ஆகிறது அது இதுன்னு எந்த ப்ராப்ளமே இல்லை, ஓகே? டீசல் ஃபில்டர் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.